நம்ம இலக்கிய சிறையிலுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சிறையில் வரப்போற எபிசோட்ல நம்ம இலக்கிய எப்படி இந்த அஞ்சலியோடைய பிளான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அடிச்சு ஓட விட போறாங்க அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போறோம். இது நம்ம புதிய சேனல், எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரோடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த ரோடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ வரப்போற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இலக்கிய ஏற்கனவே நம்ம ஜானி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. இப்படிதான் போயிட்டு தேவையில்லாம அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்கள எது அடிக்க போறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம ஜானி அம்மா நம்ம இலக்கியாவுக்கே தெரியாம போனது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பேரையும் வச்சு செம்ம விளாசிட்டாங்க. சொல்ல போயிருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா நம்ம ஜானி அம்மாவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரெண்டு பேரையும் ஓட விட்டுருப்பாங்க. அந்த அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி அம்மா பயங்கரமா பார்த்தீங்கன்னா கோவத்தை வந்து காட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம இலக்கிய வந்து திட்டுறாங்க, என்ன இப்படி வந்து பண்ணிட்டீங்க, அவங்க ரெண்டு பேரும் இப்ப நாளைக்கு காலையில கௌதம் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய சொல்லும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானியமா யோசிக்கிறாங்க. ஆடா நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்றது இலக்கிய அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய கிட்டே வந்து கேட்குறாங்க. சரி விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்லிடுறாங்க. இப்போ இந்த அஞ்சலியோடைய பிளானை நம்ம இலக்கிய வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இலக்கிய பதினெட்டு இவ்வளோ பொறுமையாக வந்து இருக்காங்க. இந்த அஞ்சலியை பதினெட்டு கையுங்காலமாக சிக்க வச்சு வந்திருக்கிறவங்க போலியானவங்க. இந்த அஞ்சலி தான் பணத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான்றத எப்படியாச்சும் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி அவங்களை எல்லாரையும் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றது தான் நம்ம இலக்கியோடைய நோக்கமாக வந்து இருக்கு. அதனால தான் நம்ம இலக்கிய பதினெட்டு வேட்டைக்கு போகிற மாதிரி அவ்வளோ பொறுமையாக வந்து இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இலக்கிய பதினெட்டு வரப்பரப்பி சொல்லி அதை வந்து சாதிக்க தான் போகிறாங்க. இந்த அஞ்சலி கையுங்காலமாக வசமாக வந்து சிக்க வைக்க போகிறாங்க. இப்படி ஒரு பக்கம் பிளான் போயிட்டு இருக்கும்போது இந்த பைரவி பதினெட்டு இன்னொரு திட்டத்தை வந்து தீட்டிட்டாங்க. அந்த வந்திருக்கிற ரெண்டு பேரையும் பதினெட்டு வீட்லயே வந்து தங்க வச்சுக்கிட்டு நம்ம கௌதம பதினெட்டு இதே வீட்டில் வந்து இருக்க வைக்கலாம் அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி இந்த பைரவி பதினெட்டு ஏதோ வந்து பெருசாக வந்து பிளான் போடுற மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல வந்து காட்டிருக்காங்க. இந்த மாதிரி பதினெட்டு இந்த அஞ்சலிக்கு அந்த அஞ்சலி ஒன்று நினைச்சதா, ஆனால் நடந்தது பதினெட்டு வேற ஒன்றா வந்து இருக்கு. இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் நம்ம கௌதம் எப்படியாச்சும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அந்த சொத்து எல்லாமே நம்ம கார்த்திக் பேரு மட்டும் வரணும். இந்த அஞ்சலி பதினெட்டு அந்த சொத்தையத்தையும் பதினெட்டு ஆளணும் அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது நடக்காம இந்த பைரவி பதினெட்டு கண்டிப்பா அந்த வீட்டு விட்டு வெளியே போக விடுற மாதிரி வந்து தெரியல. அதே சமயத்துல நம்ம கௌதம் சார் பதினெட்டு அதே வீட்டுல தான் இருக்க போறாங்க. இந்த அஞ்சலி நினைச்ச மாதிரி அந்த சொத்து எதுவுமே பதினெட்டு பிரிக்க போறது வந்து கிடையாது. இந்த அஞ்சலிக்கு இப்பவும் பதினெட்டு பல்பு தான். இந்த அஞ்சலி பதினெட்டு வரப்பரப்பி சொல்ல அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து போயிட்டு தனியா வந்து பேசிட்டு இருக்க போறாங்க. இதை பாரு, இன்னைக்கே வந்து கௌதம கூட்டிட்டு இந்த வீட்டு விட்டு வெளியே போற வேலையை பாருங்க, நீங்க பேசின மாதிரி உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம இலக்கிய பதினெட்டு இந்த அஞ்சலிக்கே தெரியாம ஒட்டு கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை வச்சு தான் வரப்போற எபிசோட்ல நம்ம கார்த்திகிட்ட வந்து போட்டு காட்ட போறாங்க. இந்த அஞ்சலி எவ்வளவு பெரிய திருட்டு வேலையை செஞ்சிருக்கா பாரு கார்த்திக் அப்படின்னு மாதிரி அந்த வீடியோவை போட்டு காட்டும் போது நம்ம கார்த்திக்கு பயங்கரமான கோபம் வருது. அந்த அஞ்சலியை போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை பதினெட்டு கூடிய சீக்கிரமே வீட்டு விட்டு வெளியே துரத்த போறாங்க. பார்க்கவே செமையா இருக்க போகுது. நம்ம கௌதம் சாரும் பதினெட்டு இவ்வளவு பொறுமையா வந்து இருக்கவே கூடாது. வந்திருக்கிற ரெண்டு பேரும் பதினெட்டு என்னுடைய அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி இருக்கணும். நம்ம கௌதம் சாரும் பதினெட்டு வரும்போது உண்மை வந்து தெரிய வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.